சீசனில் தேர்ட் மேட்ச்சு மோஸ்ட் அவாய்டட் மேட்ச்னு நினைக்கிறேன். போஸ்ட் நகர் விசஸ் முள்ளங்குறிச்சி. இதில் டாஸ் செலக்ட் பண்ண முள்ளங்குறிச்சி வித்தியாசமாக இன்றைக்கி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் யாரும் டாஸ் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணல. பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க முள்ளங்குறிச்சி. போஸ்ட் நகர் ஃபீல்டிங். ஓப்பனிங் பேட்ஸ்மனா முள்ளங்குறிச்சி நவீன். ஸ்ட்ரைக்கில் ஸ்டார்ட்னா ரமேஷ். பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போல். முதல் பாலே பவர் பிளே பாலை டாஸ் பாலாக போட்டிருக்காங்க. கரெக்டாக கேப்லையும் பேருக்கு பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப்புங்க கால்னால. ரன்னிங் ஆல்ரெடி ரன் போட்டுருக்காங்க. ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கண்டிப்பாக போயிடும். பவுண்டரி இன்னைக்கு முள்ளங்குறிச்சி நவீன் பேட்லேருந்து அடுத்த பந்து இந்த தடவை போயிருக்கு. ஹைட்டும் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கு. மிடில் ஆஃப் த பேட் 6. நவீன் பேட்லேருந்து முதல் 6 பேக் டு பேக். ஒரு 6 4 கிக்கரை பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேல. பந்து டாஸ் பால் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. சான்ஸ் ஃபார் அதுவும் 6 பேக் டு பேக் 2 பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்ன்றதை பார்ப்போம். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. கவர் ரீஜனில் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி கன்ஃபார்ம். கவர் ரீஜனில் முதல் பவுண்டரி பேக் டு பேக் 2 4 2 பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேல. முக்கியமான இன்னிங்ஸாக இருக்கு. கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரி போயிருக்காங்க. நல்ல ஸ்டாப். ரன்னிங் விட ஈஸி டூ. அட்லாஸ்ட் சிந்திரனோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஒரு ஷாட்னா முத்து ஸ்ட்ரைக்கிங் இல்லை. செகண்ட் ஓவர் போல். முதல் பந்தே நல்ல டிரைவுக்கு போனாங்க. பிச்சுட்டு போயிருக்கு. கண்டிப்பாக கிளாசிக் டிரைவ் பலன் கிடைச்சிருக்கு. பவுண்டரி சக்தி பேட்ல முதல் பவுண்டரி வந்து இந்த ரிவ்யூ கிளாசிக்காக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கிளாசிக் பவுண்டரி பேக் டு பேக் கிளாசிக் பவுண்டரிஸ் ஃப்ரம் சக்திஸ். வேற லெவல். இங்கே பாலுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ரியாக்ட் பண்ணாங்க சக்தி. இங்கே ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். இந்த டிரைவ் மூலிமா இந்த பால் கிளாசிக்காக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பவுண்டரி அதே திசையில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. இந்த தடவை ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேப்பில் 2 பேர் இடையில விழுந்து கண்டிப்பாக கேட்செல்லாம் ட்ராப் பண்ணி விட்ருவோம். 2 பேர்த்துக்கு முதல் 2 பவர் பிளேயில் 2 கேட்சை விட்டுருக்காங்க. ஒரு ஷாட் எதிர்பார்க்குறேன். அது தரையாக கேப்பில் போயிட்டு பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரியும் கிடச்சிருக்கு பவர் பிளே காரணத்தினால. பவுண்டரி பேக் டு பேக் ஓவரில் வர 3வது பவுண்டரி. ஏரி கமிட் ஆகி பெரிய சுத்தலுக்கு போனாங்க. கிக்கராகவே பேருக்கு. சான்ஸ் ஃபார் 4 பார்ப்போம். 4 பேக் டு பேக் இந்த ஓவரில் 4 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க சக்தி. முதல் ஓவர் பவரில் முள்ளங்குறிச்சி நவீன் எடுத்து மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக எடுத்தாங்க. இந்த ஓவரை சக்தி கீழே கொடுத்துருக்காங்க முழுசாக. நெக்ஸ்ட் ஒன் ரிமைனிங் ஒன்றா இன்சைட் எட்ஜ் நர்பாட்லாம் சித்திர. இந்த டட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. முத்து 2 ஓவர் முடியல 40 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் 6 ஓவருக்கு 40 தான் ஆடிருக்காங்க. இந்த ஓவரில் இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவரில் 40 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் தான் ஹை ப்ரெஷர் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ஸ்கோர் மேட்சாகவும் இருக்கும். தேர்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா ரமேஷ். அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக் ஸ்ட்ரெயிட் டு த பாடி. டாட் பால் கார்த்தி. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த தடவை கிளாஸாக எடுத்தாங்க. குயிக்காக ட்ராவலாக இருக்குது. ஃப்ளாட்டாக ஒரு 6 கிளாசிக் 6. அப்புறம் முள்ளங்குறிச்சி நவீன் பேட்டா இருந்து 1 பலாருன்னு தெளிவாக பேட்டில் படுது. மிடில் ஆஃப்ல பேட்டில் ஸ்விட்ச் கிட்ட இந்த தடவை தெளிவான கணக்கு இருக்கு. அதுவும் 4 பேக் டு பேக். இங்கே 6 4 மலையை பொழுதுக்கிட்டு இருக்காங்க முள்ளங்குறிச்சி நவீன் மற்றும் முள்ளங்குறிச்சி சக்தி. ஸ்டெப் அவுட் பண்ணி அங்கே ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் தப்பான தடவை நல்ல பேக்கப். அடுத்த பந்து இந்த தடவை சுவிட்ச் கிட்ட தெளிவான கனெக்ட் இருக்கு. 2 பேர் வச்சிருந்தாங்க. நல்ல ஸ்டாப் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் மிஸ் பண்ண மாட்டாங்க. கவரேஜில் தெரிச்சுட்டு போயிருக்கு. பவுண்டரிஸ்க்கான வாய்ப்பு. நல்ல ஸ்டாப் ரன்னிங் முடிவு சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் முடிவில் 53 ஆடி இருக்காங்க. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் ஃப்ரம் முள்ளங்குறிச்சி நவீன் மற்றும் சக்தி.
53 அடிக்காங்க. இதோட டீம் ஆஃப் செஞ்சுரியும் கிடக்குறாங்க. பார்ட்னர்ஷிப்போட ஆஃப் செஞ்சுரியும் கிடக்குறாங்க. முள்ளங்குறிச்சி நவீன் மற்றும் சக்தி. 4th ஓவர் ஸ்டார்ட்னா பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால். அங்கே பெரிய சுத்தல் தரையோட தெரியாத போயிருக்காங்க. மிஸ்ஃபீல்டு ரன்னிங் முடின் குயிக்காக இருக்கிறதுனால 2 பந்து. இந்த தடவை தரையோட சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் தரையோட தெரியாது கேப்ல தள்ளாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர். ரன்னிங் முடின் பாப்போம் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட் ஆகி தான் நிற்கிறாங்க. லோட்டாஸை கனெக்ட் பண்ணி கேப்ல தள்ளாங்க. டிஃபெண்டர் தான் போயிருக்காங்க. வாய்ப்பான்னு பார்ப்போம். ஓப்பன் இருக்கு அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே தெளிவான பிளேஸ்மெண்ட் இங்கே நவீன் கையிலேருந்து பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் ஸ்கூப் எடுக்க பார்த்தாங்க. ஏமாந்துட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் டிஃபெண்டுக்கு தான் போனாங்க. கேப்போட கேப்பா நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ. அங்கே அம்பேத்கர் விக்கெட்டான்னு பார்ப்போம். நாட் அவுட். ஈஸி டூ. 63 ஆடி இருக்காங்க. முள்ளங்குறிச்சி எந்த ஒரு இலக்காம ஓப்பனிங் பண்ண உள்ள வந்து 2 பேர் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணால் பப்புளு முதல் பாலை ஒயிட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேக்கிங்கில் சக்தி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்டெப் அவுட் பண்ணி நல்ல டிரைவுக்கு தான் போனாங்க. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி இருக்கும். கண்டிப்பாக ஃபீல்டர் யாரும் வர முடியாது. குயிக்காகவே இருந்திருக்கு பவுண்டரி. கிளாசிக் டிரைவ்ஸ் ஃப்ரம் சக்தி பேட்டில் இருந்து கண்டிப்பாக இறங்கி இந்த டிரைவிங் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்கூப் பண்ண ட்ரை இருந்திருக்கு. ஒயிட் லைனில் அம்பேத்கர் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ல தெளிவான கணக்கு பார்ப்போம். ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. கேப்பில் போய் ட்ராப் ஆயிருக்கு. நல்ல ஃபீல்டர் லைனில் ரன்னிங் பிடின் குயிக்காக இருக்காங்க. நல்ல த்ரோ டைரக்டட் ஈஸி டூ. அடுத்த பந்து இந்த தடவை கேப்பில் எடுத்தாங்க. ஸ்டாப் கூட லைனில் ரன்னிங் பார்ப்போம். 2ஆம் ரன் கணக்கு ஆளு இருந்திருக்கு. தப்பான த்ரோ ஈஸி டூ. நல்ல கால் இங்கே நவீன் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்கூப் எடுத்தாங்க. தெளிவான கணக்கு இருந்திருக்கு. பவுண்டரி கண்டிப்பாக கிடச்சிரும். பவுண்டரி ஸ்லோயரை கரெக்டாக வச்சு எடுத்து தான் விட்டாங்க. பவுண்டரி கிடச்சிருக்கு. ஈஸி பவுண்டரி. ரிமைனிங் 2 more in this over. ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆன்ல கேப்ல போயிருக்கு. அது பவுண்டரி. பேக் டு பேக் அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸ் ஃப்ரம் சக்தி மற்றும் நவீன். லாஸ்ட் மோர் சுவிட்ச் ஹீட்டில் தெளிவாக போட்டாங்க. இந்த தடவை அப்டாக்கிங்லேருந்து அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஃபைனல் போட் ஸ்டார்ட்னா அடுத்த ஸ்டேக்கில் நவீன் 5 ஓவர் முடியல 81 ஆடிருக்காங்க. இந்த ஓவரை முதல் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஃபுல் செஞ்சுரியை கிடக்குமான்றதை பார்ப்போம். 2 பேட்ஸ்மேன் 40+ ரன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த தடவை பண்ணி கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் 2 கிடச்சிரும். ஈஸி டூ. 45 ரன் ஆடி இருக்காங்க நவீன் மற்றும் மீதமில்ல 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் 4 மோரில் 5 ரன் அடிச்சா ஆஃப் செஞ்சுரி கிடப்பாங்க. நவீன் இங்கே ஆஃப் செஞ்சுரி கிடக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லை கம்பேக் பவுலர் கையில் இருந்துருக்கான்னு பார்ப்போம். தரையோட கேப்லாம் போயிருக்கு. 2 கால் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் முடியும் ஈஸி டூங்க. நல்ல கேம் பிளே. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ல இந்த தடவை தெளிவான கனெக்ட் இருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். இந்த பவுண்டரியோட இந்த 50 கிடக்குறாங்க. ஆனால் இங்கே இதோட ஆஃப் செஞ்சுரியா கிடக்குறாங்க. வெல் பிளே நவீன் வெல் பிளே. இந்த தடவை அண்டர்லே கிரிக்கெட் வந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கீப்பர் டாட் பவுல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் பால். டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஆல்ரெடி டார்கெட்டை விட கூடதான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் த பேட். இங்கே 6. இந்த 6ஓட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 56 ஆடி இருக்காங்க இந்த ஒரு இன்னிங்ஸில். முள்ளங்குறிச்சி நவீன் மற்றும் அதுக்கு 40+ ஆடி இருக்காங்க சக்தி. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் 2 பேர் கையிலிருந்து. 95 ஆடி இருக்காங்க. 96 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. போஸ் நகர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 97 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்தி சோல் முதல் பவர் பிளேவரில் முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னிங்ஸா சுந்தர். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பேட்டில் நிற்கிறது. அம்பேத்கா டாட் பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ்ல டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. சுந்தர் பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் ஐடி பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றத பார்ப்போம். நல்ல டேகனுங்க. சிட்டு லைனில் வீக்கா முக்கியமான கிட்ட லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் பவர் பிளேவரில் ஏர்லியாக கொண்டு வந்திருக்காங்க. முத்து ஸ்ட்ரைக்கில் ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையா ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கூட நல்ல ஷார்ப் ரன்னிங் முடியும். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை
குத்தி போட்டு வந்தால் கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க ஆஃப் சைடில். ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு, பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சை திரும்பினாங்க, சுவிட்சை திரும்பின பார்த்து தெளிவாக முன்னாடியே குத்துனாங்க. டாட் போர்ட். இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க சுந்தர். இந்த ஓவரில் ஒரே ஒரு பவுண்டரி ஷாட் கொடுத்தாலும் மீதமுள்ள பந்தை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க சுந்தர். ஒரு முடிவில் 5 ரன் அடிக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து ஷாட்னா சொட்டி குழந்தை சிட்டு. செகண்ட் ஓவர் பால். முதல் பாலே ஷார்ட் பால் பேசேஜ் பண்ணி எடுத்தாங்க. கேப்லையா இல்லை கேட்சான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் கூட ஃபீல்டர் விக்கெட்டோட இந்த ஒரு ஷாட் பண்ணிக்காங்க சிட்டு. ரமேஷ் ஷேக்ல இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. நல்ல கட்டு கூட கேட்ச்க்கான ட்ரை இல்லைனாலும் பாலை தடுத்து போட்டிருக்காங்க. ஒரு பவுண்டரியை முழுசாவே ஸ்டாப் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். சிங்கிள் கிடைக்கும், சிங்கிள். இந்த தடவை நல்ல ஒரு ஸ்லோயர் இங்கே கரெக்டாக வாட்ச் பண்ணி கட் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கூட சொல்லலாம். பேக் டு பேக் சிங்கிள். வந்து இந்த தடவை விட்டு கட் பண்ண போனாங்க. கரெக்டான பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு பேட்டில் இருந்து. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. தினேஷ் ரமேஷ் பேட்டில் இருந்து முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸில். வந்து 5 தடவை பெரிய சுற்றில் போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த பாடி அட்டாக். டாட் பால். 5 தடவை அவுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால். இந்த ஓவர் முடிச்சு கொடுக்குறாங்க. சுட்டி குழந்தை தோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலை கட்டுக்கு போனாங்க. டிஃபெண்டுக்கு இவங்களுக்கு தேவை மேட்ச் நீடர் பவுண்டரிஸ். மேட்ச் எடுத்து போகணும்னா காந்தினருக்கு சிங்கிளோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரகு. நெக்ஸ்ட் ஒன். சுவிட்சு திரும்பினாங்க. ஏமாற்றி அண்டரில் இருந்திருக்கு. டாட் பால். அடுத்த பந்து 5 தடவை அண்டரில் குவிக்கராகவே இருந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணிக்காங்க. கான்சிக்யூட்டிவாக ரகு இங்கே. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஸ்லோயருங்க. பவுல் எடுத்து அடுக்க பார்த்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். டாஸ் பால் பனிஷ் பண்ணிக்கானன்றத பார்ப்போம். தரையோட தரையாக போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் இன் திஸ் ஓவர். சுவிட்சு திரும்பினாங்க. தெளிவாக அப் டு ஏக்கரில் அடிச்சாங்க. டாட் பாலர்லாம் இந்த டாட்டோட இந்த ஒரு முடிச்சிருக்காங்க. ரகு 11 முடிவில் 11 ஆடி இருக்காங்க. 14 ஆடிருக்காங்க. சாரி 4th ஓவர் ஸ்டார்ட்னா சுந்தர். அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால். முதல் பால் ஒயிட் லென்த்தில் இழுத்து அடித்தாங்க. அம்பேர் ஸ்கால் ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் ரீ. ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பவுண்ட்ரியா பவுண்ட்ரி. முதல் பவுண்ட்ரி இந்த ஓவரில் வந்து அகைன் சுவிட்ச் கிட்ட சரியான கணக்கு இருந்திருக்கு. சான்ஸ் பார் கேட்சான்னு பார்ப்போம். கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. குவிக் ரவுண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரியான வைப்பான்னு பார்த்துருவோம். இங்கே நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல எஃபோர்ட்டு கூட. ஆனால் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க. தினேஷ் ஸ்டெப் அவுட் பண்ணி கட்டுக்கு போனாங்க. கீப்பரை போய் எடுத்துருவாங்க கண்டிப்பாக. டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். அகெயின் வைட். நெக்ஸ்ட் ஒன் ரிபோல். இந்த அப் டு ஏக்கரை தெளிவாக எடுத்தாங்க. வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. டைமிங் தான் பண்ணாங்க. நல்ல ஒரு பேஸ் பண்ணிங்க தினேஷ் பேட்லேருந்து. இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரி வந்து அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தரையாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. நெக்ஸ்ட் ஒன். ஏரி கமிட்டாய் கட்டுக்கு போனாங்க. பேக் ஃபுட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிளாக கிடைக்கும். சிங்கிள். 67 சம்திங் ஆடணும். முதல் பாலே கவர் ரீஜியனில் பிச்சில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிடும் கண்டிப்பாக. இங்கே பவுண்டரி. இந்த ஓவரில் ஒரு முதல் பவுண்டரி தினேஷ் பேட்லேருந்து. 5 தடவை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குவிக்கர் வந்த காரணம் டாட் பாலாகவும் மாறி இருக்கு. டாட் பால். அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு அடிச்சா கரெக்டாக எடுத்துருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சு. லைனில் நல்ல டேக்கன் கூட சுந்தர் விக்கெட். சுந்தர் ஆட்டம் பண்ணி வெளியே தினேஷ். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஸ்லாட் பண்ணாங்க. டேக்கன் பவுலரே போட்டு பவுலர் எடுத்தாங்க. கட் அண்ட் போல். நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் மேட்ச் நீடர் பவுண்டரி. ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க முள்ளங்குறிச்சி. நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை அவுட்லேருந்து தெளிவாக அடிச்சாங்க. டாட் பவுலர் இந்த ஓவர் கொடுத்துருக்காங்க. பவுலர் ஃபைனல் ஸ்டார்ட் அகில். செகண்ட் ஒன். அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் சக்தி. சிங்கிள். ஒன் சைடு. நெக்ஸ்ட் ஒன். அப் டு ஏக்கரில் தெளிவாக எடுத்தாங்க. லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். சான்ஸ் ஃபார் கொஞ்சம் தாண்டி போயிடுச்சு. அப் டு ஏக்கரை வித்தை கொடுக்காம போட்டாங்க. இந்த தடவை கேப்பில் தான் போயிருக்கு. சிங்கிள் தான் ஓடுவாங்க. சிங்கிள். நல்லா அட்டாக். அவுட் சைட் டச்.
லாஸ்ட் இந்த ரிசல்ட்டோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி போஸ் நகர்.